ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கிற இந்த குழம்பு ரெசிபி எப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுருப்பீங்க. ரொம்ப ஈஸியான ப்ரிப்ரேஷனில் நான் செஞ்சுருக்கிற இந்த குழம்பு ரெசிபி எப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தேங்காய் துண்டு எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காய் துண்டை நம்ம மிக்ஸி ஜாருள்ள சேர்த்துடலாம். கூடவே உடச்ச முந்திரிப்பல் ஒரு 10 எடுத்துருக்கேன், அதையும் இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு முதல்ல முந்திரியும் தேங்காய் துண்டையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவு அரைப்பட்டு வந்திருக்குது. இதில் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துடலாம். நான் ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். நீங்கள் குழம்புக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் இந்த மல்லி மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் மீடியம் சைஸில் 2 வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அதே போல் இந்த சைஸ் இருக்கிற தக்காளி பார்த்திங்கன்னா 3 தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன். வெங்காயத்தோட தக்காளியோட அளவு அதிகமாக சேர்த்து குழம்பு செய்யும்போது குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிற 2 ஸ்பூன் மல்லிக்கு 4 வரமிளகாய் சரியாக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மூடி போட்டு முதல்ல அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நம்ம அரைச்ச விழுது இந்த பக்குவத்தில் இருக்கணும். வாங்க அடுத்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு வானிலையில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெயில் இந்த குழம்பு செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் அதே அளவில் சீரகமும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒன்றா வறுபட்டு வரணும். கடுகு ஒன்று போல் வெடித்து அடங்குற வரைக்கும் நம்ம இதை அடுப்பை சிம்மில் வச்சுருக்கணும். இப்போ எல்லாம் வெடித்து அடங்கினதும் 2 வரமிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிப்பு செய்யும்போது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை வதக்கி விட்டுடலாம். இதில் ஒரு 10 போல் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்புக்காக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கத்திரிக்காயை நல்லா நடுவில் கட் பண்ணி உள்ளே பூச்சிருதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். இப்போ இதை இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துடலாம். நம்ம கத்திரிக்காயை வதக்கிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்வோம். அப்படி செய்யறதோட இப்படியும் செய்யலாம். இப்போ இந்த வெங்காயத்தை கூடவே சேர்த்து இந்த கத்திரிக்காயை நம்ம வதக்கி விட்டுடலாம். கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் சின்ன சைஸில் கட் பண்ணி இது உள்ளே சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே ஒன்றா வதங்கி வரணும். கத்திரிக்காயோட நிறம் மாறி மேல் தோல் எல்லாம் நிறம் மாறி வந்தாலே கத்திரிக்காய் வெந்திருக்குதுன்னு அர்த்தம். நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 3-4 நிமிஷமாக நான் கத்திரிக்காயை வதக்கி விட்டுருக்கிறேன். கத்திரிக்காயோடைய கலர் வந்து மாறி வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வரும்போதே கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு வெந்து வந்திருக்கும். நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளியும் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது. இப்போ நல்லா கத்திரிக்காய் வெந்ததும் இந்த கத்திரிக்காயை மட்டும் நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம நல்லா குழம்பு கொதிக்கும் போது கடைசியில் சேர்த்துடலாம். இப்போவே நம்ம குழம்பு தாளித்து ஊற்றுனா கத்திரிக்காய் நல்லா குழஞ்ச போல் ஆகிடும். நான் கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் இதை நான் தனியாக தட்டில் எடுத்து வச்சிடுறேன். அடுத்து நம்ம அரைச்சி எடுத்துருக்க விழுதை இது உள்ளே சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கணும். அது வரைக்கும் இதை கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நான் ஓப்பன் செய்கிறேன். லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ நம்ம ஒரு தடவை இதை கலந்து விட்டுடலாம். நம்ம எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் லேசான எண்ணெய் தான் பிரிஞ்சு வந்திருக்குது.
ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு வெங்காயம் தக்காளியோட பச்சை மணமெல்லாம் மாதிரி நல்லா கொதிச்சிருக்குது. நான் மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிறேன். அடுத்து இதில் நம்ம புளி கரைச்சல் சேர்த்துடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து புளி கரைச்சல் எடுத்துருக்கேன். இந்த புளி கரைச்சலை இது உள்ளே சேர்த்துடலாம். புளி கரைச்சலை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை கலந்து விடணும். நம்ம மசாலா அரைச்ச விழுது சேர்த்து நல்லா கொதிச்சு அதோடைய பச்சை மணம் மாறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா உப்பு பெருங்காயத்தூள்லாம் சேர்க்கணும். இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். அது வரைக்கும் மூடி போட்டு விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடணும். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிற பாருங்கள், லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. கத்திரிக்காயை நல்லா மணமாக வெந்து வாசனை வந்துட்டுருக்குது. ஒரு தடவை ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு விட்டுடணும். இப்போ நீங்கள் அடுப்பை ரொம்பவே சிம்மில் வச்சுடுங்க. மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சிடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி போட்டு ஓப்பன் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்லா குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தகன்னு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சேன். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருந்தது. மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கடைசியாக கருவேப்பிலையோ இல்லை மல்லித்தழையோ மேலே தூவிடலாம். இது கொதிப்பு அடங்குற வரைக்கும் மூடி போட்டு விட்டுட்டு இது நல்லா சாதத்தோடையோ தோசையோடு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சோன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் தோசையும் மதியம் சாதத்துக்கும் நைட்டு தோசைக்கும் தொட்டு சாப்பிட்ருவோம். அவ்வளோதாங்க, என்னோடய ப்ரிப்பரேஷனில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.